அக்னி வம்சம் எபிசோட் 13. அஸ்தமன மலையின் பலி. பூதத்தின் கர்ஜனை. பூதம், இந்த மலையின் உச்சியை அடைய வேண்டுமானால் உன் சக்தியை மட்டும் கொடுத்தால் போதாது, உன் ஆன்மாவின் ஒரு பகுதியை இங்கே விட்டுச் செல்ல வேண்டும். பூதம் தனது பிரம்மாண்டமான கதாயுதத்தால் தரையை அடிக்க அர்ஜுனும் நிலாவும் நிலை குலைகிறார்கள். அர்ஜுன் தனது ஊதா நிற வாளை ஏந்தி பூதத்தின் மீது பாய்கிறான். ஒவ்வொரு முறை வாள் பூதத்தின் மீது படும்போதும் மின்னல் வெட்டுவது போன்ற சத்தம் கேட்கிறது. நிலாவின் வியூகம். நிலா: அர்ஜுன், இந்த பூதத்தை உடல் பலத்தால் வெல்ல முடியாது. இது ஒரு கல் சிலை. இதன் பலம் அந்த மலையின் உச்சியில் இருக்கும் சூரிய கல்லில் இருக்கிறது. நிலா தனது அம்புகளால் பூதத்தின் கண்களை குறிவைத்து எய்கிறாள். அது அர்ஜுனுக்கு முன்னேற வழிவகுக்கிறது. அர்ஜுனின் தியாகம். பூதம் அர்ஜுனை பிடித்து தூக்கி எறிகிறது. அர்ஜுன் பாறையில் மோதி ரத்தம் கக்குகிறான். அவன் கையில் இருக்கும் ஊதா நிற சக்தி மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. இருண்ட உருவம். என்னை முழுமையாக வெளியே விடு அர்ஜுன். நான் இந்த பூதத்தை சாம்பலாக்கி விடுகிறேன். ஆனால் உன் கட்டுப்பாட்டை எனக்கு கொடுத்துவிடு. அர்ஜுன் மனதிற்குள், இல்லை, நான் உன்னை ஆள வேண்டுமே தவிர நீ என்னை ஆளக்கூடாது. உண்மையான பலி. அர்ஜுன் எழுந்து நிற்கிறான். அவன் தன் சக்தியை தாக்குதலுக்கு பயன்படுத்தாமல் பூதத்தின் காலடியில் வைக்கிறான். பூதம்: என்ன செய்கிறாய்? ஏன் தாக்கவில்லை? அர்ஜுன்: நீ கேட்பது பலி என்றால் என் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உனக்கு பலியாக தருகிறேன். அதுதான் என் ஆன்மாவின் பாரம். அர்ஜுனிடம் இருந்த கருப்பு புகை மெதுவாக விலகி பூதத்தின் சிலைக்குள் நுழைகிறது. பூதத்தின் கண்கள் சிவப்பில் இருந்து நீலமாக மாறுகிறது. திறக்கும் வழி. பூதம் அமைதியடைந்து மண்டியிடுகிறது. மலைப்பாதை மெதுவாக திறக்கிறது. பூதம்: தன்னை வென்றவன் உலகை வெல்வான். போ, உன் இலக்கு உனக்காக காத்திருக்கிறது. அர்ஜுன் இப்போது முன்பை விட லேசாக உணர்கிறான். ஆனால் அவனது கருப்பு சக்தி முழுமையாக மறையவில்லை. அது இப்போது அவன் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கியிருக்கிறது. அரண்மனை துரோகம். இதற்கிடையில் மந்திரி அந்த இருண்ட வாளை ஏந்தி அரியணையில் அமர்கிறான். நாட்டின் எல்லைகளில் விசித்திரமான நிழல் இராணுவங்கள், ஷேடோ ஆர்மி அணிவகுத்து நிற்கின்றன. மக்கள் பயத்தில் அலறுகிறார்கள். மந்திரி: அர்ஜுன் திரும்பி வந்தாலும் இந்த உலகமே அவனுக்கு பகைவனாக இருக்கும்படி நான் செய்துவிட்டேன். ஓ, என்கார்ட் ட்விஸ்ட். அர்ஜுனும் நிலாவும் மலையின் உச்சியை அடைகிறார்கள். அங்கே ஒரு பெரிய தடாகம், லேக் இருக்கிறது. அந்த தடாகத்தின் நடுவில் அர்ஜுனின் தந்தை வீராதேவன் உயிருடன் அமர்ந்திருக்கிறார். அர்ஜுன்: அப்பா, நீங்கள் எப்படி இங்கே? ஆனால் அவர் அருகில் சென்றபோதுதான் தெரிகிறது, அது அவரது உடல் அல்ல, ஒரு சக்தி உருவம். அந்த உருவம் அர்ஜுனை பார்த்து சிரிக்கிறது. ஆனால் அந்த சிரிப்பு அர்ஜுனின் தந்தை சிரிப்பது போல இல்லை, அந்த இருண்ட உருவத்தின் சிரிப்பு போல இருக்கிறது. அர்ஜுன் காண்பது தன் தந்தையையா அல்லது தன் எதிரியின் மாய வலையையா? அக்னி வம்சம் எபிசோட் 14. மாயையின் நிழல். தந்தை வர்சஸ் மாயை. உருவம். அர்ஜுன்: வா மகனே, நீ இந்த மலையை வென்று விட்டாய். இனி உனக்கு தோல்வியே இல்லை. அர்ஜுன் ஓடி சென்று அந்த உருவத்தை கட்டிப்பிடிக்க முயல்கிறான். ஆனால் அவனது கைகள் அந்த உருவத்தின் வழியாக ஊடுருவி செல்கின்றன. நிலா கத்துகிறாள்: அர்ஜுன், நீ! இது உன் தந்தை இல்லை. இது அந்த தடாகத்திலிருந்து உருவாகும் ஒரு மாய பிம்பம். இதன் பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. முகமூடி கிழிகிறது. நிலா சொன்னதை கேட்டதும் அர்ஜுன் சட்டென்று பின்வாங்குகிறான். வீராதேவன் உருவம். குரல் மாறுகிறது: அர்ஜுன், உனக்கு எப்போதும் அறிவு அதிகம்தான். ஆனால் உணர்ச்சிகள் உன்னை ஒரு நாள் அழிக்கும். அந்த உருவம் மெதுவாக ஒரு கரிய நிற புகையாக மாறி அர்ஜுனின் முன்னால் ஒரு கண்ணாடியைப் போல நிற்கிறது. அதில் அர்ஜுனின் அதே முகம், ஆனால் கண்கள் முழுக்க முழுக்க கருப்பு. இருண்ட அர்ஜுன். நிழல் அர்ஜுன்: நான் தான் உன் உண்மையான சக்தி. நீ தேடி வந்த அந்த அக்னி வம்சத்தின் இறுதி ஆயுதம் நான்தான். என்னை உன்னுள் ஏற்றுக்கொள். இந்த உலகத்தையே நாம் ஆளலாம்.
நிழல் அர்ஜுன் கைகளை அசைக்க தடாகத்தில் இருந்த நீர் இரத்தமாக மாறி அர்ஜுனை சுற்றி ஒரு சிறையை உருவாக்குகிறது. நிலாவின் வீரம். நிலா தனது வில்லை எடுத்து மந்திர அம்புகளை எய்கிறாள். ஆனால் அந்த அம்புகள் நிழல் அர்ஜுனின் உடலில் பட்டு தெறிக்கின்றன. நிலா: அர்ஜுன், உன் மனதை ஒருநிலைப்படுத்து. இவன் உன்னிலிருந்து பிரிந்த ஒரு பகுதி. நீ அவனை வெறுக்கக்கூடாது, அவனை அடக்க வேண்டும். நிழல் அர்ஜுன் நிலாவை நோக்கி ஒரு கருப்பு மின்னலை வீசுகிறான். நிலா தூக்கி வீசப்படுகிறாள். கோபத்தின் விளிம்பு. நிலா காயமடைந்ததை பார்த்ததும் அர்ஜுனின் கோபம் எல்லை மீறுகிறது. அவன் கையில் இருந்த ஊதா நிற நெருப்பு இப்போது தீவிரமாக எரிகிறது. அர்ஜுன், என் தந்தையின் முகத்தை பயன்படுத்தி என்னை ஏமாற்ற பார்த்தாயா? நீ என் நிழலாக இருக்கலாம், ஆனால் நான் தான் உனக்கு ஆதாரமான வெளிச்சம். இறுதி மோதல். அர்ஜுன் தடாகத்தின் உள்ளே குதிக்கிறான். நீருக்கடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒளி தெரிகிறது. அங்கே அக்னி வம்சத்தின் ஆதி வாள் புதைந்து கிடக்கிறது. அர்ஜுன் அந்த வாளை தொட்டதும் மலை முழுவதும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அரண்மனையில் பதற்றம். அரியணையில் அமர்ந்திருக்கும் மந்திரியின் கையில் இருந்த அந்த இருண்ட வாள் திடீரென்று உடையத் தொடங்குகிறது. மந்திரி: என்ன நடக்கிறது? அர்ஜுன் அந்த வாளை கண்டுபிடித்து விட்டானா? இல்லை, அது சாத்தியமே இல்லை. அர்ஜுன் வாளுடன் தடாகத்திலிருந்து வெளியே வருகிறான். ஆனால் அவன் கையில் இருப்பது வாள் அல்ல, அது ஒரு பின்னப்பட்ட சங்கிலி. அர்ஜுன் அந்த சங்கிலியை நிழல் அர்ஜுனின் மீது வீசுகிறான். அது அவனை கட்டி போடுகிறது. நிழல் அர்ஜுன்: என்னை சங்கிலியால் கட்ட முடியாத அர்ஜுன். நான் உன்னுள் இருக்கும் ஆசை. நான் மறைந்து விடமாட்டேன். நிழல் அர்ஜுன் மெதுவாக மறைகிறான். ஆனால் அந்த சங்கிலி இப்போது அர்ஜுனின் வலது கையோடு பிணைக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன் அந்த சங்கிலியை இழுக்க மலையின் ஒரு ரகசிய அறை திறக்கிறது. அங்கே அவன் கண்ட காட்சி அவனை உறைய வைக்கிறது. அந்த ரகசிய அறையில் இருப்பது யார்? அர்ஜுனின் பயணத்தின் உண்மையான நோக்கம் என்ன? அக்னி வம்சம் எபிசோட் 15. மறைக்கப்பட்ட ரகசியம். அறையின் உள்ளே. அந்த ரகசிய அறை முழுக்க பழங்கால ஓவியங்கள் மற்றும் கல்வெட்டுகளால் நிறைந்திருக்கிறது. அறையின் நடுவே ஒரு பீடத்தில் அர்ஜுனின் தந்தை வீராதேவன் அமர்ந்த நிலையில் சிலையாக மாறி நிற்கிறார். அர்ஜுன்: அப்பா, சிலையாக மாறிவிட்டீர்களா? இது எப்படி நடந்தது? அர்ஜுன் அந்த சிலையை தொட முயலும் போது ஒரு ஒளி தோன்றி அவனது அம்மாவின் உருவம் அங்கே நிழலாய் தெரிகிறது. ஒரு கசப்பான உண்மை. அம்மாவின் பிம்பம். அர்ஜுன், உன் தந்தை இறக்கவில்லை. அந்த இருண்ட சக்தியை முழுமையாக அழிக்க முடியாததால் அதை தன் உடலுக்குள் இழுத்து தன்னைத்தானே சிலையாக மாற்றிக்கொண்டார். அவர் இந்த உலகத்தை காக்க தன்னை தியாகம் செய்திருக்கிறார். அர்ஜுன் நிலை குலைகிறான். தன் தந்தை இவ்வளவு காலம் ஒரு சிறையில்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவனால் தாங்க முடியவில்லை. இறுதி ஆயுதம். அந்த சிலையின் கையில் ஒரு பழங்கால தங்கச் சுருள் இருக்கிறது. அர்ஜுன் அதை எடுத்து படிக்கிறான். அதில் அக்னி வம்சத்தின் இறுதி ரகசியம் எழுதப்பட்டுள்ளது. இருளும் ஒளியும் மோதினால் அழிவு, இரண்டும் இணைந்தால் மட்டுமே அமைதி. அர்ஜுன், நீயே அந்த சமநிலை. அரண்மனையில் போர் மேகம். இதற்கிடையில் அரண்மனையில் மந்திரி தனது நிழல் இராணுவத்தை ஏவி மக்களை துன்புறுத்துகிறான். மந்திரி: அர்ஜுன் இன்னும் வரவில்லை. அவன் பயந்து விட்டான். இன்று முதல் நான் தான் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி. நிலா: அர்ஜுன், நாம் கிளம்ப வேண்டும், நேரமில்லை. மந்திரி அந்த இருண்ட வாளை பயன்படுத்தி முழு உலகத்தையும் இருளில் மூழ்கடிக்கப் போகிறான். புதிய வாகனம். அர்ஜுன் தனது ஊதா நிற சங்கிலியை சுழற்றுகிறான். மலையின் உச்சியில் இருந்த ஒரு பெரும் பாறை உடைந்து அதிலிருந்து ஒரு நெருப்பு பறவை ஃபீனிக்ஸ் உயிர் பெற்று எழுகிறது. அர்ஜுனும் நிலாவும் அதன் மீது ஏறி அரண்மனையை நோக்கி மின்னல் வேகத்தில் பறக்கிறார்கள். மோதல் ஆரம்பம். அரண்மனையின் கோட்டை வாயிலில் அர்ஜுன் வந்து இறங்குகிறான். அர்ஜுனை பார்த்ததும் மந்திரியின் படைகள் நடுங்குகின்றன. அர்ஜுன்: மந்திரி, உன் அதிகாரம் இன்றுடன் முடிகிறது. என் தந்தையின் தியாகத்தையும் என் அம்மாவின் கண்ணீரையும் இன்று உனக்கு மரணமாக தருவேன்.
மந்திரி கலகலவெனச் சிரிக்கிறான். மந்திரி, உன் தந்தை தன்னை தியாகம் செய்தாரா? இல்லை அர்ஜுன், அவர் உன்னை ஏமாற்றிவிட்டார். அந்த சிலைக்குள் இருப்பது உன் தந்தை அல்ல, உன் உண்மையான எதிரி அங்கேதான் இருக்கிறான். அதே சமயம் அஸ்தமன மலையில் இருந்த வீராதேவனின் சிலை மெதுவாக உடையத் தொடங்குகிறது. அதிலிருந்து வெளிவருவது ஒரு பயங்கரமான அரக்கன். அர்ஜுன் ஒரு பக்கம் மந்திரியை எதிர்கொள்ள, மறுபக்கம் மலையில் இருந்து ஒரு பெரும் ஆபத்து அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுன் யாரை முதலில் எதிர்ப்பான்? மந்திரி சொன்னது உண்மையா? வீராதேவன் எங்கே? அக்னி வம்சம் எபிசோட் 16. உடைந்த பிம்பம். அரண்மனை யுத்தம். அர்ஜுன் தனது ஊதா நிற சங்கிலியை வீசி மந்திரியின் நிழல் வீரர்களை தாக்குகிறான். ஒவ்வொரு அடியும் அரண்மனை சுவர்களை அதிர வைக்கிறது. அர்ஜுன், மந்திரி, உன் பொய்களை நிறுத்து. என் தந்தை தியாகம் செய்தவர். அவரை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை. மந்திரி, அப்படியா? இதோ பார், உன் தந்தை எதை காக்க தன்னை சிலையாக்கிக் கொண்டாரோ அது இப்போது உன்னை அழிக்க வந்து கொண்டிருக்கிறது. மலையின் வெடிப்பு. தூரத்தில் அஸ்தமன மலை பிளந்து அதிலிருந்து ஒரு கருப்பு மேகம் அரண்மனையை நோக்கி வேகமாக வருகிறது. அந்த மேகத்தின் நடுவே அர்ஜுன் கண்ட அதே இருண்ட அரக்கன், டார்க் டைட்டன், பிரம்மாண்டமாக நிற்கிறான். அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைகிறான். அந்த அரக்கனின் நெஞ்சில் அவனது தந்தையின் சின்னம், அக்னி வம்ச முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுன், கவனத்தை சிதறவிடாதே. அந்த அரக்கன் உன் தந்தையின் உடலை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறான். நீ அவனை தாக்கினால் உன் தந்தையின் ஆன்மா அழிந்துவிடும். மந்திரி இந்த சூழலை பயன்படுத்தி அர்ஜுனை பின்னாலிருந்து தாக்க முயல்கிறான். ஆனால் நிலா தனது மந்திர அம்புகளால் மந்திரியை தடுக்கிறாள். சங்கிலியின் ரகசியம். அர்ஜுன் கையில் இருக்கும் ஊதா நிற சங்கிலி திடீரென்று வெப்பமடைகிறது. அர்ஜுன் மனதிற்குள், இரண்டும் இணைந்தால் மட்டுமே அமைதி. அப்பா சொன்ன ரகசியம் இதுதானா? அர்ஜுன் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கிறான். அவன் அந்த அரக்கனை நோக்கி பாய்கிறான். ஆனால் அவனை கொல்ல அல்ல, அவனோடு இணைய. அரக்கனின் பிடியில். அந்த பிரம்மாண்ட அரக்கன் அர்ஜுனை பிடித்து தூக்குகிறான். இருண்ட குரல், அர்ஜுன், உன் தந்தையால் செய்ய முடியாததை நீ செய்வாய். என்னோடு இணைந்து இந்த உலகத்தை இருளாக்கு. அர்ஜுன் தன் கண்களை மூடி தன் இதயத்தில் இருந்த அமைதி என்ற சக்தியை பச்சை நிற ஒளி வெளியேற்றுகிறான். 3 வண்ணங்களின் சங்கமம். இப்போது அர்ஜுனை சுற்றி சிவப்பு, அக்னி, கருப்பு, இருள் மற்றும் பச்சை, அமைதி ஆகிய 3 சக்திகளும் சுழல்கின்றன. இந்த 3 சக்திகளும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற ஒளியை, பியோர் லைட், உருவாக்குகிறது. அந்த ஒளி அரக்கனின் உடல் முழுவதும் பரவ அவன் பிடி தளர்ந்து கீழே விழுகிறான். அரக்கனின் உடல் மறைய அங்கே ஒரு மனித உருவம் விழுகிறது. அது வீராதேவன் அல்ல. அது அர்ஜுனைப் போலவே இருக்கும் ஒரு வாலிபன். ஆனால் அவன் கழுத்தில் இருண்ட வம்சத்தின், ஷேடோ டைனஸ்டியின் ராஜமுத்திரை இருக்கிறது. அர்ஜுன், யார் நீ? ஏன் என்னைப் போலவே இருக்கிறாய்? மர்ம வாலிபன். அர்ஜுன், உனக்கு ஒரு தம்பி இருந்தான் என்பது தெரியாதா? அரண்மனையில் இருந்த மந்திரி அந்த வாலிபனை பார்த்து மண்டியிடுகிறான். அர்ஜுன் தன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உண்மையை அப்போதுதான் உணர்கிறான். அர்ஜுனின் தம்பியா? இத்தனை காலம் அவன் எங்கே இருந்தான்? வீராதேவன் மறைத்த மற்றொரு உண்மை என்ன? அக்னி வம்சம் எபிசோட் 17. உதிரத்தின் போர். அதிர்ச்சியில் அர்ஜுன். அர்ஜுன், தம்பியா? எனக்கு தம்பி இருக்கிறானா? அப்பா இதை என்னிடம் சொன்னதே இல்லையே. மர்ம வாலிபன். கர்ணன். என் பெயர் கர்ணன். அப்பா உன்னை ஒளியாக வளர்த்தார், என்னை இருளாக உருவாக்கினார். அக்னி வம்சம் நிலைக்க வேண்டுமென்றால் ஒருவன் தியாகம் செய்ய வேண்டும். அந்த பலியாடு நான்தான். நிலா. அர்ஜுன், இவன் சொல்வதை நம்பாதே. இவன் அந்த இருண்ட சக்தியின் தந்திரமாக இருக்கலாம். சகோதர யுத்தம். கர்ணன் தனது கையை உயர்த்த தரையிலிருந்து கரிய நிற வாளொன்று உருவாகிறது. கர்ணன், அப்பா உனக்கு நீல நெருப்பை கொடுத்தார், ஆனால் எனக்கு இந்த உலகத்தின் மொத்த வலியையும் கொடுத்தார். இன்று அரியணை எனக்கே சொந்தம். கர்ணன் மின்னல் வேகத்தில் பாய்கிறான். அர்ஜுன் தனது ஊதா நிறச் சங்கிலியால் அதை தடுக்கிறான். 2 சக்திகளும் மோதும்போது அரண்மனையே அதிர்கிறது. மந்திரியின் சிரிப்பு. மந்திரி கர்ணனின் பின்னால் நின்று கொள்கிறான்.
மந்திரி: பார்த்தாயா அர்ஜுன், நீ தேடிய உன் குடும்பமே உனக்கு எதிரியாகிவிட்டது. கர்ணன்தான் இந்த நாட்டின் உண்மையான வாரிசு. அர்ஜுன் நிலை குலைகிறான். தன் சொந்த தம்பியுடன் போர் புரிவதா அல்லது நாட்டை பாதுகாப்பதா என்ற குழப்பம் அவனை ஆட்கொள்கிறது. அம்மாவின் குரல். திடீரென்று சிறைச்சாலையிலிருந்து அர்ஜுனின் அம்மாவின் குரல் கேட்கிறது. அம்மா: அர்ஜுன், கர்ணன் உனக்கு தம்பிதான். ஆனால் அவன் இப்போது அந்த இருண்ட சக்தியின் பிடியில் இருக்கிறான். அவனை நீ கொல்லக்கூடாது. அவன் உள்ளே இருக்கும் இருளை நீ அகற்ற வேண்டும். புதிய உத்தி. அர்ஜுன் தன் வாளை கீழே போடுகிறான். கர்ணன்: பயந்து விட்டாயா அர்ஜுன்? உன் மரணத்திற்கு தயாராக இரு. கர்ணன் வாளை ஓங்கி அர்ஜுனின் நெஞ்சில் பாய்ச்ச வருகிறான். அர்ஜுன் நகராமல் அப்படியே நிற்கிறான். வாள் அர்ஜுனின் உடலில் படும்போது அர்ஜுன் கர்ணனின் கைகளை பற்றிக் கொள்கிறான். பாச போராட்டம். அர்ஜுனிடம் இருந்த அந்த வெள்ளை நிற ஒளி, பியோர் லைட், கர்ணனின் உடல் வழியாக பாய்கிறது. அர்ஜுன்: கர்ணா, நீ பலியாடல்ல, நீ என் ரத்தம். உன் வலியையும் என் ஒளியையும் நாம் பகிர்ந்து கொள்வோம். கர்ணனின் கண்கள் கருப்பிலிருந்து மெதுவாக மாறத் தொடங்குகின்றன. அவனது நினைவுகளில் வீராதேவன் அவனை மறைமுகமாக பாதுகாத்த காட்சிகள் மின்னலாக வந்து செல்கின்றன. கர்ணன் பலவீனமடைந்து கீழே விழுகிறான். ஆனால் மந்திரி விடவில்லை. மந்திரி மறைத்து வைத்திருந்த ஒரு விஷ அம்பை அர்ஜுனை நோக்கி குறிவைக்கிறான். அம்பு பாயும் நேரத்தில் நிலா இடையில் வந்து அந்த அம்பை தன் உடலில் தாங்குகிறாள். நிலா இரத்த வெள்ளத்தில் சாய்கிறாள். அர்ஜுன் நிலாவை தாங்கிக் கொள்ள கர்ணன் கோபத்துடன் எழுகிறான். ஆனால் இப்போது அவனது கோபம் அர்ஜுன் மீது இல்லை, மந்திரி மீது. நிலாவிற்கு என்ன ஆகும்? அண்ணனும் தம்பியும் இணைந்து மந்திரியை அழிப்பார்களா? அல்லது இதுவும் ஒரு தந்திரமா? அக்னி வம்சம் எபிசோட் 18. சகோதர சங்கமம். நிலாவின் தியாகம். நிலா இரத்த வெள்ளத்தில் அர்ஜுனின் மடியில் சாய்கிறாள். அர்ஜுன்: நிலா, எதற்காக இப்படி செய்தாய்? உனக்கு ஒன்றுமாகாது, இரு. நிலா சிரமப்பட்டு: அர்ஜுன், உன் தந்தை சொன்ன சமநிலை இதுதான். அண்ணனும் தம்பியும் இணைவதே இந்த வம்சத்தின் வெற்றி. இனி இந்த நாட்டை நீங்கள்தான் காக்க வேண்டும். அவள் கண்கள் மெதுவாக மூடுகின்றன. கர்ணனின் ஆவேசம். நிலா விழுந்ததைக் கண்டதும் கர்ணனின் உள்ளே இருந்த இருண்ட சக்தி இப்போது நீதியாக மாறுகிறது. கர்ணன்: மந்திரி, இவ்வளவு காலம் என் கோபத்தை பயன்படுத்திக் கொண்டாய். இப்போது என் ஆவேசத்தை பார். கர்ணன் கையை தூக்க அவனது கருப்பு வாள் இப்போது அர்ஜுனின் நீல நெருப்போடு இணைந்து வெள்ளிக்கதிர், சில்வர் பிளேட் போல மின்னுகிறது. மந்திரியின் இறுதி ஆட்டம். மந்திரி பயத்தில் பின்வாங்குகிறான். ஆனால் அவனிடம் இருந்த அந்த இருண்ட வாள் அவனை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது. மந்திரி ஒரு பெரிய கருப்பு நிழல் அரக்கனாக உருமாறுகிறான். மந்திரி அரக்கன்: யார் இணைந்தாலும் கவலையில்லை, இந்த உலகமே இருளில் மூழ்கப் போவது உறுதி. இரட்டை தாக்குதல். அர்ஜுனும் கர்ணனும் ஒரே நேரத்தில் அந்த அரக்கனை நோக்கி பாய்கிறார்கள். அர்ஜுன் தனது சங்கிலியால் அரக்கனின் கால்களை கட்ட, கர்ணன் தனது வாளால் அரக்கனின் நெஞ்சை தாக்குகிறான். பூம்! இருவரது சக்தியும் சேரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒளி வட்டம் உருவாகி அரண்மனை முழுவதும் பரவுகிறது. சிறை மீட்பு. அந்த ஒளியின் தாக்கத்தால் சிறைச்சாலையின் கதவுகள் உடைகின்றன. அர்ஜுனின் அம்மா மகாராணி வெளியே வருகிறார். அவர் தனது மகன்கள் இருவரும் ஒன்றாக போரிடுவதை பார்த்து கண்ணீர் விடுகிறார். க்ரூம்: அம்மா: வீரதேவா, உங்கள் கனவு பலித்துவிட்டது. ஒளியும் இருளும் இன்று ஒன்றாக இணைந்துவிட்டது. மந்திரியின் முடிவு. அர்ஜுனும் கர்ணனும் இணைந்து தங்கள் மொத்த சக்தியையும் மந்திரியின் மீது பாய்ச்சுகிறார்கள். மந்திரி அலறிக்கொண்டே சாம்பலாகி போகிறான். அவனிடம் இருந்த அந்த இருண்ட வாள் உடைந்து சுக்குநூறாகிறது. அரண்மனையை சூழ்ந்திருந்த கருப்பு மேகங்கள் விலகி நீண்ட காலத்திற்கு பிறகு சூரிய ஒளி பிரகாசிக்கிறது. போர் முடிந்தது. ஆனால் அர்ஜுன் நிலாவின் அருகே வந்து அமர்கிறான். நிலாவின் உடல் மெதுவாக ஒளியாக மாறத் தொடங்குகிறது. அப்போது அந்த மர்ம முதியவர் சித்தர் அங்கே தோன்றுகிறார். முதியவர்: அர்ஜுன், வருத்தப்படாதே.
நிலா ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் உன் தந்தை உருவாக்கிய ஒரு சக்தி வடிவம், ஸ்பிரிட் கைட். உங்களை இணைப்பதே அவள் நோக்கம். இப்போது அவள் மீண்டும் உன் தந்தையிடமே செல்கிறாள். அர்ஜுன் மற்றும் கர்ணன் இருவரும் அரியணை முன்னால் நிற்கிறார்கள். ஆனால் அரியணையில் ஒரு புதிய மாற்றம் தெரிகிறது. அரியணை இப்போது 2 இருக்கைகளாக பிரிகிறது. அக்னி வம்சத்தின் புதிய ஆட்சி தொடங்குமா, அல்லது நிலாவை பிரிந்த அர்ஜுன் மீண்டும் காட்டிற்கு செல்வானா? அஸ்தமன மலையில் இன்னும் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? அக்னி வம்சம் எபிசோட் 19. மகுடங்களின் சங்கமம். புதிய விடியல். அரண்மனையின் மீது சூரிய ஒளி பிரகாசமாக விழுகிறது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு மக்கள் பயமின்றி வீதிகளில் இறங்குகிறார்கள். அர்ஜுனும் கர்ணனும் அரியணைக்கு முன்னால் நிற்கிறார்கள். நிலா ஒளியாக மறைந்த அந்த இடத்தில் ஒரு சிறிய நீல நிற மலர் பூத்திருக்கிறது. கர்ணன்: அர்ஜுன், இந்த அரியணை உனக்கே சொந்தம். நான் இருட்டில் வளர்ந்தவன், நிழலாகவே இருந்து விடுகிறேன். அர்ஜுன்: இல்லை கர்ணா, இனி இந்த நாட்டில் நிழலுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்காது. நாம் இருவரும் இணைந்தே ஆட்சி செய்வோம். மகுடாபிஷேகம். மகாராணி அம்மா இருவருக்கும் மகுடம் சூட்டுகிறார். மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அக்னி வம்சம் வாழ்க, இரட்டை அரசர்கள் வாழ்க. ஆனால் அர்ஜுனின் மனதில் ஒரு குறை இருக்கிறது. தன் தந்தை இன்னும் அந்த சிலைக்குள் சிக்கி இருப்பது அவனுக்கு தெரியும். முதியவரின் வருகை. அப்போது அந்த சித்தர் மீண்டும் தோன்றுகிறார். முதியவர்: அர்ஜுன், கர்ணா, உங்கள் கடமை இன்னும் முடியவில்லை. மந்திரியை அழிப்பது மட்டும் உங்கள் வேலையல்ல. உங்கள் தந்தை சிறைபிடித்த அந்த இருண்ட சக்தியின் மூலத்தை, த கோர், நீங்கள் அழித்தால் மட்டுமே அவர் விடுதலை பெறுவார். கர்ணன்: அந்த மூலம் எங்கே இருக்கிறது? அது எங்கும் இல்லை. அது உங்கள் இருவரது இதயங்களின் இணைப்பில் இருக்கிறது. நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து அஸ்தமன மலைக்கு மீண்டும் செல்ல வேண்டும். இறுதி பயணம். அண்ணனும் தம்பியும் மீண்டும் அஸ்தமன மலைக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த உடைந்து போன சிலையின் முன்னால் நிற்கிறார்கள். அர்ஜுன் தனது நீல நெருப்பையும் கர்ணன் தனது வெள்ளிக்கதிர் சக்தியையும் இணைத்து அந்த சிலையின் மீது வைக்கிறார்கள். சிலையுடைப்பு. ஒரு பிரம்மாண்டமான வெடிப்புடன் சிலை உடைகிறது. அதிலிருந்து கருப்பு புகை வெளியேறி மறைந்து போகிறது. மெதுவாக ஒரு உருவம் தரையில் விழுகிறது. அர்ஜுன் மற்றும் கர்ணன். அப்பா! வீராதேவன் மெதுவாக கண்களை திறக்கிறார். அவரது கண்கள் இப்போது சாதாரண மனித கண்களாக இருக்கின்றன. அந்த அக்னி சக்தி இப்போது அவரிடம் இல்லை. நெகிழ்ச்சியான சந்திப்பு. வீராதேவன்: அர்ஜுன், கர்ணா, உங்களை ஒன்றாக பார்ப்பதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. கர்ணா, என்னை மன்னித்து விடு. உன்னை நான் வெறுக்கவில்லை. உன்னுள் இருந்த இருளைக் கண்டு பயந்தேன். ஆனால் அர்ஜுன் அதை ஒளியாக மாற்றிவிட்டான். மூவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்கிறார்கள். அக்னி வம்சம் மீண்டும் முழுமையடைகிறது. அவர்கள் மலையை விட்டு திரும்பும்போது தடாகத்தின் நீர் திடீரென்று கருப்பு நிறமாக மாறுகிறது. தடாகத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கை மேலே வருகிறது. அந்த கையில் மந்திரியின் உடைந்த வாள் மீண்டும் இணைந்து முழுமையாக இருக்கிறது. ஒரு குரல்: ஆட்டம் இன்னும் முடியவில்லை. இது ஒரு வம்சத்தின் முடிவு, ஆனால் ஒரு புதிய இருளின் ஆரம்பம். அர்ஜுன் தன் கையை பார்க்கிறான். அவனது கையில் இருந்த அந்த நீல நிற சின்னம் இப்போது மெதுவாக ஊதா நிறத்தில் துடிக்க ஆரம்பிக்கிறது. மந்திரி அழிந்தாலும் அந்த இருண்ட சக்தி மீண்டும் உயிர் பெறுகிறதா? அடுத்த ஆபத்து எங்கிருந்து வரும்?